ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். சாட்டர்டே நைட்டு சரியான மழை, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. காலையில் கிளைமேட்டு எல்லா செடியும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காலையில் ஏஞ்சி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த கிளைமேட் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். இந்த பிரண்டை செடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு குட்டியாக ஒரு தண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சோம். அது சின்னதாக வச்சோம். அது அழகாக துளுத்து கேட்டு மேலேயே ஏறி வந்து அழகாக சுற்றிக்கிச்சு அந்த கொடி. பேஞ்ச மழைக்கு அந்த செடி மேலே அந்த டஸ்டெல்லாம் போயிட்டு பார்க்க பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. காலையிலேயே நம்ம தெருவில் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இவர் மட்டனும் எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் மட்டனில் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். என்னோடய ஹஸ்பண்டு மட்டனில் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வைக்காத, எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணும்னா நீ தனியாக செஞ்சுக்கோ, எனக்கு மட்டனாக மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதை இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீஸ் எல்லாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் கேட்ட மாதிரி நல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூட்டை எலும்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சதையாகவே நிறைய கறி இருந்துச்சு. கட் பண்ண வேண்டியதுமே இல்லை, அவங்களே நல்லா தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதை மட்டும் நான் கொஞ்சம் கழுவும் போது கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கலாம். நான் கன்சீவாக இருக்கும்போது டே டைமில் மட்டன் சாப்பிட்டேன் இல்லை நைட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் மறுநாள் காலையில் எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது கிட் கொடுப்பாங்கல்ல, அந்த கிட்டில் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும்ல, அந்த ப்ரோட்டீன் பவுடரை நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க, இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடித்தோன்னா பாப்பா நல்லா வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 2 வேளையும் அந்த ப்ரோட்டீன் பவுடரை பாலில் கலந்து குடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் பாப்பா வந்து வெயிட் ஏறவே இல்லை. கடைசியில் எனக்கு தான் வெயிட் ஏறுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செக்கப் போன இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடரை இப்போதைக்கு குடிக்காதீங்க, பாப்பா பிறந்தா கூட குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருக்காவது இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அரிசி ஒலை கொதிச்சிருச்சு. நான் அரிசி போட்டுட்டதுக்கப்புறம் விசில் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ண